கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்த, தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களே துயா. பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களே துயா. பாதகரன் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. பாதகரன் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்த, தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஆண்டவரே நீர் பெரியவர், ஆண்டவரே நீர் உயர்ந்தவர், ஆண்டவரே நீர் உன்னதர். உமக்கு நிகரானவர் யாருமே இல்லைப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த நாளில் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீர் மகிமையானவராக, வல்லமை நிறைந்தவராக, கிருபை நிறைந்தவராக, பலன் நிறைந்தவராக வந்திருக்கிறதற்காக நன்றி. உம்முடைய மகிமை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 1 to 8 வரை உள்ள பகுதி இன்றைக்கு வாசித்து ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட என்ன பேச போகிறார் என்பதை ஜெபத்தோடு கூட நம்ம இன்றைக்கு கேட்க போகிறோம். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு பெரிய அற்புதத்தை இந்த பகுதியில் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் எப்படி அற்புதங்களை செய்கிறாரு அப்படிங்கிறத இந்த சம்பவத்தின் மூலமாக இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். இங்கே ஒரு திமிர்வாதக்காரனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகமாக்கக்கூடிய சம்பவத்தை மையப்படுத்தி இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். 1 to 8 வரை உள்ள பகுதியில் தான் நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது ஒவ்வொரு வசனமாக நம்ம வாசித்து நம்ம தியானிக்க போகிறோம். 1, 2 வசனங்களை வாசிக்க கேட்போம்.
அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்த இந்த 2 வசனத்திலிருந்து சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து படகில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதற்கு முன்பதாக கெர்கசேனர் அப்படிங்கிற நாட்டில் அவர் போய் அங்கே பிசாசினால் பிடிக்கப்பட்டிருந்து பிரேத கல்லறையில் இருந்த 2 மனிதர்களை இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்கி அங்கே விடுதலை கொடுக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த பட்டணத்தார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அந்த பட்டணத்தை விட்டு வெளியே போகும்படியாக, அந்த பட்டணத்தை விட்டு நீங்கள் எங்கள் பட்டணத்தில் இருக்க வேண்டாம் என்று அவரை அங்கேருந்து அனுப்பி விடுகிறதை பார்க்கிறோம். இயேசு அந்த பிசாசு பிடித்த மனுஷனை சோமாக்கினார். அந்த மனிதர்களுக்குள்ளே இருந்த அசுத்த ஆவி பன்றி கூட்டங்களுக்குள்ளே புகுந்து அந்த பன்றிகளெல்லாம் என்ன செய்து விட்டதென்றால் செத்து போய் விட்டது. அந்த பன்றிகள் செத்து போயின உடனே அந்த ஊரில் உள்ள மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசுவை அந்த பகுதியிலிருந்து துரத்தி விட்டார்கள். நீர் எங்களுடைய பட்டணத்தை விட்டு போகும்படி அவரிடத்தில் கேட்ட உடனே இயேசு அந்த அற்புதத்தை செய்துவிட்டு திரும்பி தன்னுடைய பட்டணத்திற்கு அவர் வருகிறதை பார்க்கிறோம். அங்கே வந்த உடனே ஒரு மனுஷன், திமிர்வாதக்காரனாய் கிடக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். என்னை கேட்கிற அருமையானவர்களே, இந்த மனிதனை ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்றால், இந்த திமிர்வாத வியாதி எந்த மருத்துவத்தாலும் சுகமாக்க முடியாது என்கிற ஒரு நிலைக்கு இந்த மனுஷனுடைய கைகால்களை எல்லாம் இழக்க பண்ணி அவனாலே செயல்பட முடியாதபடிக்கு அவன் மிகுந்த பாதிப்படைந்த ஒரு மனுஷனாக காணப்பட்டான். அவனை இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, சுமந்து கொண்டு ஆண்டவரை இயேசுவினிடத்திற்கு வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இந்த உலகத்தில் மனுஷர்களுக்கு முடியாது என்று சொல்லக்கூடிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் மனுஷனால் செய்யவே முடியாது, ஆனால் தேவனால் எல்லாம் செய்ய முடியும். நீங்கள் லூக்கா சுவிசேஷத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு. வாசிக்க கேட்போம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்னை கேட்கிற அருமையானவர்களே, இந்த மனிதன் திமிர்வாதக்காரனாக வாழ்நாள் முழுவதும் படுக்கையிலே கிடந்து அப்படியே இயற்கையாக மரித்து போகிறது தான் சகஜம். ஆனால் இந்த மனுஷனுக்கு யாராலும் சுகம் கொடுக்க, எந்த மருத்துவர்களாலும் வைத்தியர்களாலும் சுகம் கொடுக்கவே முடியாது என்கிற ஒரு நிலையில் கிடந்த ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்துவின் அண்டைக்கு கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார் என்று நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. நான் உங்களை பார்த்து இன்றைக்கி சொல்ல விரும்புகிறேன், உங்கள் வாழ்க்கையில் இது யாராலுமே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, மருத்துவர்களால் கைவிட்டுட்டாங்க, அல்லது எந்த மனுஷனாலும் இந்த காரியம் நடக்காதுன்னு சொல்லி முடிவு கட்டிட்டாங்க. நான் என்ன செய்ய போகிறேன் என்று உங்களுக்கு அடுத்த கட்டத்தில் என்ன செய்வதுன்னு தெரியாமல் இன்றைக்கி நீங்கள் கண்ணீரோடு கூட தவித்து கொண்டிருக்கிறீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களால் முடியாத பிரச்சனைகளை நீங்கள் இயேசுவின் அண்டைக்கு கொண்டு வந்து பாருங்கள். அவர் எல்லாவற்றையும் முடித்து காட்டுகிற தேவனாக இருக்கிறார். தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை என்று நம்ம படித்தோம் அல்லவா? இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையில் முடியாதுன்னு அநேகர் சொல்லியிருக்கலாம், நிறைய மனிதர்கள் சொல்லியிருக்கலாம், சூழ்நிலைகள் முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இயேசு இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு முடியாத காரியங்களை முடிய வைப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், எனக்கு இப்போ அந்த அற்புதம் வேணும்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் இந்த நிமிஷத்தில் விசுவாசமாக கேட்டு பாருங்கள். உங்கள் வியாதியை, உங்கள் பிரச்சனையை
உங்களுக்கு இருக்கிற போராட்டங்களை இயேசு உங்களுக்கு விடுதலையாக்கி உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் விசுவாசத்தோட ஆமென் தேவனால் கூடும், அவருடைய வார்த்தையால் கூடும்னு சொல்லி நீங்கள் நம்பி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவங்க குடும்பத்தில், அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்களிலையும், கொடிய ரோகம், பலவிதமான சோதனைகள், பலவிதமான அழுகையும் கண்ணீரும் பிரச்சனைகளிலே உங்கள் பிள்ளைகள் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய இடத்துல வந்து தன்னுடைய பிரச்சனைகளை யாரெல்லாம் இப்பொழுது சொல்லி ஜெபிக்கிறார்களோ, யாரெல்லாம் இப்பொழுது விசுவாசித்து ஜெபிக்கிறார்களோ, அவங்க மேலே அவங்க வாழ்க்கையில் இன்றைக்கு இயேசு ஒரு அற்புதத்தை செய்வீராக என்று சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீங்கள் செய்ய போகிற நல்ல கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து உங்கள் வல்லமையினால் நிரப்புங்க, ஆளுகை தந்து நடத்துங்க. உங்கள் சமாதானம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் வரட்டும். தேவனுடைய அற்புதம் நடக்கட்டும். பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை ஒவ்வொருவரும் சுதந்திரிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.